வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இப்போது கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அடுத்த வெள்ளியங்காட்டிலிருந்து பில்லூர், அத்திக்கடவு, கெத்தை வழியாக மஞ்சூர் கோயிலுக்கு, அங்கே மஞ்சூரில் இருக்கிற அன்னமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நாம் போகிற வழியிலலாம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். போகிற வழியில் நாம் என்ன விலங்குகளை பார்த்தோம் அப்படிங்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டில் எந்த அளவுக்கு அதாவது வளைவுகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த கெத்தையிலேருந்து பார்த்திங்கன்னா 43 பெண்டுங்க. அந்த 43 பெண்டுமே அங்கே கரெக்டாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க, நீங்கள் அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும். இந்த ரோட்டு வழியாக எப்பவுமே வண்டிகள்லாம் போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. அரசாங்க பஸ் மட்டும்தான் இந்த வழியாக போகும். அதுபோக அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும்தான் போய்க்க முடியும். அதுபோக அங்கே இபி பவர் ஹவுஸ் இருக்குது. அங்கே இபியில் வேலை செய்கிறவங்க, அந்த கரண்ட் தயாரிக்கிற நிலையம் இருக்குதுங்க, அந்த குந்தா பவர் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க மற்றும் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் போக முடியும். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே மட்டும்தான் போக முடியும். அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அதாவது நாங்கள் எப்படி இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா, இந்த ரோட்டு வழியாக ஒரே ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் இருக்குதுங்க. அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மேலே அன்னமலை முருகன் கோயில் இருக்குதுங்க. அதாவது அன்னமலை தண்டாயுதபாணி கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குதுங்க மஞ்சூரில். அந்த கோயிலுக்கு போகிறக்கு வேண்டி அந்த ஒரு நாள் மட்டும், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் இந்த வழியாக போகிறக்கு நம்மளுக்கு பர்மிஷன் இருக்குதுங்க. அதுபோக இந்த வழியாக பார்த்திங்கன்னா, அந்த கேரளாவிலேருந்து அந்த அட்டப்பாடி வழியாக முள்ளி வர்ற ரோடு இருக்குதுங்க. அதுவுமே மிகவும் டேஞ்சரான ரோடு. அந்த வழியாக வர்றதுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பர்மிஷன் இருக்குது. இப்போ நாம் வெள்ளியங்காட்டிலேருந்து போயிட்டுருக்குறோங்க. இந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். பாருங்கள், இந்த ரோடு எப்படி இருக்குது, என்ன ஏது, பெண்டுகள்லாம் எவ்வளோ பெண்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நாம் கிட்டத்தட்ட நாம் ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டே போயிட்டுருக்குறோம். நம்ம போகிற வழியிலெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவுமே குடிநீர் ஆதாரமாக விளங்குகிற அத்திக்கடவு அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வழியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சாலைகளெல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது, எந்த ஒரு மேடு பள்ளம் குழி எல்லாம் இல்லாமல் அவ்வளோ நீட்டாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பஸ்ஸெல்லாம் போக முடியாது, நம்ம நார்மல் பஸ்ஸே போக முடியாது. இந்த வழியாக போகிறதுக்கு சின்ன பஸ் இருக்குதுங்க. அந்த சின்ன பஸ் மினி பஸ் மாதிரியேங்க, கொஞ்சம் மினி பஸ்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, நார்மல் பஸ்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அந்த மாதிரி பஸ் தான் இதில் போக முடியும். பாருங்கள், இந்த ரூட்டில் பஸ்ஸில் வேணால் போய்க்கலாங்க. ஆனால் 2 வீலர் காரில் போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ நாங்கள் இங்கே கெத்தைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் அங்கே ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டேன், நான் இப்போ இந்த வழியாக ஏதாவது பர்மிஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நார்மலாக நிறைய பேரெல்லாம் வர்றதில்ல, ஆனால் ஒரு சில பேர் வர்றாங்க, ஒன்றும் கேட்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம முதல்ல குண்டூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பார்க்குறேங்க. பாருங்கள், இந்த இயற்கை காட்சிகளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் வருங்க. இப்போ நம்ம குண்டூர் தாண்டி தான் இப்போ போக போகிறோம். பாருங்கள், இங்கே குண்டூர் ஒரு ஊருங்க, இந்த ஊர் பேர். இதெல்லாம் நம்ம வெள்ளியங்காட்டு தாண்டினோன்னே இருக்கிற ஊருங்க. பாருங்கள், நம்ம ஹில்ஸில் மறுபடியும் இப்போ போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் பாருங்கள், நம்ம உண்மையிலுமே தமிழ்நாட்டில் சாலை வசதிகளெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. உண்மையிலுமே
போயிட்டு வரக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீட்டாக போயிட்டு வரலாம். என்னங்க இந்த ரோட்லலாம் போனால் விலங்குகள் வந்து ஆபத்து இருக்குது. நாம் அங்கே மட்டும் அப்போ ஜாக்கிரதையாக போகணும். பாருங்கள், இங்கெல்லாம் இயற்கை காட்சிகளெல்லாம் பாருங்கள். நீங்கள் அதை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் பாருங்கள். இந்த இடத்துலையும் கூட வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே உள்ள பார்த்தா தெரியும். நாங்கள் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சோம். பாருங்கள், இந்த சாலை வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை காட்சிகள் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு. நாம் இப்போ அத்திக்கடவு வந்துட்டோங்க. அத்திக்கடவு மிகவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு அத்திக்கடவு தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஊர் இருக்குது. அது என்ன பேருன்னு எக்ஸாக்டாக தெரியல. இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க. நம்ம அத்திக்கடவு குடிநீர் தான் நம்ம குடிச்சிட்ருக்கிறோம். இங்கேருந்து தான் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து நம்மளுக்கு வருதுங்க. உண்மையிலையுமே அந்த தண்ணி தான் நம்ம குடிச்சிட்ருக்கிறோம். இதுதாங்க அத்திக்கடவு ஆறு. பவானி ஆறு தான் அந்த ஆறுங்குது. இது வழியாக தான் நம்ம அத்திக்கடவு தண்ணி வருங்க. தண்ணி நம்ம குடிச்சிட்ருக்குறோம். நம்மளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு ஊருக்கு நாம் போய்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வழியில் வந்து பார்க்குற போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கை காட்சிகள் தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், நாம் இப்போ கிட்டத்தட்ட முள்ளி செக் போஸ்ட் கிட்ட வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் முள்ளி செக் போஸ்ட் வந்துடு. இப்போ நாம் அப்படியே அந்த வழியாக போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த சாலை வழியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாளுமே நம்ம இதில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஆனால் இப்போ விட்றேன்னு சொல்கிறாங்க. நாம் அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. நாம் ஒரு நாள் போய் பார்க்கலாம். விட்டாங்கன்னா அப்போ நாம் பரவாயில்ல விடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஊர் வருதுங்க. அந்த ஊர் என்னென்னு பார்த்துடலாம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நீட்டாக அந்த ஊர் பேர்களெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். போயிடுச்சுங்க, கரெக்டாக படிக்க முடியல. பாருங்கள், நாம் இப்போ ஒரு ஊரை தாண்ட போகிறோம். இங்கேயுமே ஸ்கூல் எல்லாம் இருக்குதுங்க. இங்கே வந்துட்டு அந்த இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரியும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம முள்ளி வந்துட்டோம். இந்த முள்ளிங்கிறதாங்க இந்த ஏரியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். பாருங்கள், இங்கே பள்ளிக்கூடம் பாருங்கள், பெரிய அளவில் கட்டி வச்சுருக்குறாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். நாம் எங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நல்லா விவசாயமெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது. பாருங்கள், எல்லாம் எப்படி தான் இந்த யானைகள் தொந்தரவுகள்லாம் மீறியுமே விவசாயம் பண்ணி இங்கேருந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப புரியாத புதிராக தான் இருக்குது. இப்போ நாம் இது வந்துங்க இங்கே வந்து அந்த பரளிக்காடு சுற்றுலா தலம்னு ஒரு தலம் இருக்குதுங்க. நாம் அந்த பரளிக்காட்டுக்கு சுற்றுலா தலத்துக்கு இந்த வழியில் போனோம்னா அங்கே போகலாங்க. இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போகணும். இப்போ நாம் பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்குறோங்க. பாருங்கள், இந்த இடத்துலையே ஏதோ போர்டு இருக்குது. நாம் இப்போ போயிட்டுருக்குறோங்க. பாருங்கள், நம்ம கெத்தையை நோக்கி போயிட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மஞ்சூர் எவ்வளோ கிலோமீட்டருங்கிறத போட்டுக்குதுங்க. பாருங்கள், இங்கேருந்து தான் நாம் அந்த போர்டில் தான் எவ்வளவு பெண்டு, எத்தனாவது பெண்டு நம்ம கிராஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வருங்க. ஒவ்வொரு தூரத்துக்குமே பெண்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், நம்ம இப்போது அப்படியே ஒவ்வொரு பெண்டாக வர்றாங்க. இதுதான் மொத்தம் 43 பெண்டுங்க. நாம் வந்துட்டு
கெத்தை நோக்கி போயிட்டுருக்குற கெத்தைங்கிறது வந்து இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ஊருங்க. பாருங்கள், நாம் இப்போ அப்படியே ஒவ்வொரு பெண்டை போயிட்டுருக்குறோங்க. கிட்டத்தட்ட நாம் கெத்தை கிட்ட வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கிற தூரம் ஒவ்வொரு இடத்துலையுமே பக்கம் பக்கமாகவே பெண்ட் இருக்குங்க. இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வாகனத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி வருது. மேலே வந்துட்டு தண்ணி வர இடத்துல இந்த ஒரு ஓஸ் மாட்டி இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா அதாவது சுவை மிக்க தண்ணீர் வந்து நம்ம இயற்கையிலேருந்து வர மாதிரி தண்ணிங்குது ஊற்றெடுத்து வருதுங்க. நம்ம அதை பாருங்கள், இங்கே விலங்குகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குது. வனவிலங்குகள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. ஆனால் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்க அந்த இடத்துல போகிறப்பெல்லாம். ஆமாம், இருசக்கர வாகனத்துலேயே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன டேம் இருக்குதுங்க, தடுப்பணை மாதிரின்னு சொல்லலாம். பாருங்கள், தடுப்பணை. இப்போ ஆமாம், கெத்தை கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களோட அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க. இயற்கை காட்சிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பார்க்க நம்மளுக்கு அடடா இன்னும் பல தடவை இந்த ரோட்டு வழியாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இது வந்து மேலே குந்தாவிலேருந்து கீழே தண்ணி கொண்டு வர்றதுங்க. அந்த பைப் வழியாக தண்ணீர் கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த தண்ணீர் கொண்டு வந்து கரண்ட்டு தயாரிக்கிறதுங்க. அந்த பைப்பு வந்து மேலேருந்து எவ்வளோ பெரிய ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணி இங்கே கீழே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், நாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே கீழே இறங்கி ஒரு எட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். பாருங்கள், இந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க. பாருங்கள், அந்த பைப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து மேலேருந்து பைப் வழியாக தண்ணீர் கொண்டு வர்றாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு தயாரித்து தண்ணி வெளியே வர்றதையும் பார்க்குறீங்க. பாருங்கள், இதை தண்ணி அதுக்கு கீழே அந்த இது வெளியே வருதுங்க. பைப்பில் மேலேருந்து பைப்பில் தண்ணி வருதுங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்கள், இது வந்து இன்னொரு வியூ. இதுதான் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நாம் இன்னும் விதத்தில் போனோம்னா அது நல்லா பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிறேங்க. பெரிய ராட்சச குழாய் மூலமாக மேலேருந்து தண்ணீர் வருங்க. இப்போ நாம் அடுத்தது கிட்டத்தட்ட கெத்தையை நெருங்கிட்டோம். கெத்தைங்கிறது இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு ஊருங்க. பாருங்கள், நாம் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் பவர் ஸ்டேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க இந்த ஃபுல் வியூ. பவர் ஸ்டேஷன் பாருங்கள், கரண்ட் தயாரிக்கிற இடம். இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நீர்வீழ்ச்சி. இங்கே நாம் இறங்கி பார்க்குறோம். பாருங்கள், இங்கே வந்து ஒரு 2-3 பேர் உள்ளே இறங்குனாங்க. அதுக்கு எந்த வழியில் இறங்குனாங்க ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மேலேயுமே அந்தெல்லாம் ஒரு பையனும் குளிச்சுட்டு இருந்தா அப்படி எங்கேயாவது வந்து ஸ்லிப்பாகி வந்தால் இதுக்குள்ளார விழுந்துடணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு குளிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. பாருங்கள், ஆனாலும் கீழே 2-3 பேர் எப்படி இந்த உள்ளுக்குள்ளே இறங்குனாங்கன்னு தெரியல. இதுக்கு வழியும் கிடையாது. எதுவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அனுமதி இருக்கிற இடத்துல மட்டும்தாங்க குளிக்கணும். இல்லாத இடத்துலலாம் குளிக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி மேலேருந்து எவ்வளோ அழகாக விழுகுது அப்படிங்கிறத. இது ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சிங்க. குந்தா பவர் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடம் வந்து நாம் பார்க்குறக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி பர்மிஷன் இருக்கிறதுனால இந்த வழியில் நிறைய பேர் வருவாங்க. நாம் வந்து காலையில் நேரத்துலேயே வந்ததுனால நம்ம கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம்.
பாருங்க, இப்போ நாம் இங்கே ஒரு மிகப்பெரிய காட்டு விலங்கு ஒன்று பார்க்குறோங்க. இதுதாங்க காட்டெருமை பைசன். இங்கே கரெக்டாக ஒரு முக்கில், அதாவது இதில் நிற்கிதுங்க. நம்ம இது ஹேர்பின் பெண்டில் படுத்துட்டு இருக்குது காட்டெருமை. இந்த நேரம் உள்ள ஒரு ரோடு போகும், இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குதாட்டாக்குது. அடேங்கப்பா, இந்த காட்டெருமை தாங்க ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகளில் ஒன்று. யானையவே தாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு மிருகங்களில் இதுவும் ஒன்றுங்க காட்டெருமை. நல்லா பெருசாக இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம ரொம்ப கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு நாமளும் கொஞ்சம் பயத்தோடு தான் போனோம். விஸ்குன்னு எங்கேயாவது எந்திரிச்சு முட்டுறக்கு வந்துட்டா வம்பு அப்படின்னு. பாருங்கள், நாம் அந்த காட்டெருமையை பார்த்துட்டோம். இனி அடுத்தது கிளம்புறேங்க. இங்கே வந்து இப்போ நாம் கெத்தை வந்தாச்சு. இதுதாங்க கெத்தை. இங்கே ஒரு கடை இருக்குதுங்க. இங்கே தான் நாம் போன ட்ரிப்பு ஒருக்க வந்தோங்க. அப்போ அந்த கடையில் தான் வந்துட்டு நாங்கள் திரும்பி வர்றப்போ அந்த கடையில் தான் சாப்பாடு கிடச்சிது. ஏன்னா இந்த ரோட்லேயே வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும்தாங்க கடை இருக்குது. பாருங்கள், இந்த ஒரே கடை தாங்க. நம்ம அந்த கடையை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னென்னா, இங்கே குடியிருக்கிறவங்க வந்துட்டு நைட்லலாம் வெளியே வரக்கூடாது. அதே நேரத்தில் வந்து நைட்டில் பாத்ரூம்க்கெல்லாம் வெளியில் பொது கழிப்பிடத்தை, அதாவது திறந்த வெளி கழிப்பிடத்தை பயன்படுத்தக்கூடாது. வீட்டுக்குள்ளே எதை இருக்கணும், வெளியிலலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே பல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்குறாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். நாம் இப்போ கெத்தையை தாண்டி போயிட்டுருக்குறோம். இப்போ அதுக்கு வழியில் இங்கிக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா காட்டு வழியில் நாம் போகிறப்பவும் நம்மளுக்கு இது வந்து பயன்படுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் காட்டு வழியில் போனாலும் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நாம் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் அங்கங்கே குடியிருப்புகள் இருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குடியிருப்புகள். இது வந்து இந்த இபி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கட்டியிருக்கிறாங்களா இல்லை எப்படி என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. இங்கே ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம அந்த கெத்தையில் வந்து அந்த கடை கிட்ட காமிச்சோம் இல்லைங்க, அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடைக்கிட்ட வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்ததுக்குண்டான கல்வெட்டெல்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க. நாம் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம் பாருங்கள். இப்போ நாம் அடுத்த ஹேர்பின் பெண்டுகளை தாண்டி போயிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு வரும் வாகனங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் அங்கங்கே ஹேர்பின் பெண்டுகளை தாண்டி இப்போ போயிட்டுருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இது வந்து மொத்தம் 43 ஹேர்பின் பெண்டுங்க. அதில் நாம் இப்போ எவ்வளோ தாண்டணும் அப்படிங்கிறது தெரியாது. நாம் அப்படியே நீ அடுத்தது போனோம்னா போகிற வழியில் மஞ்சூர் தாங்க இருக்குது. மஞ்சூர் டைரெக்டாக நம்ம மஞ்சூர் போனோம்னா அங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகிறது நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். கோயிலுமே அந்த கோயிலுக்கு போகிற வழியும் பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த பார்த்திங்கன்னா, நுழைவு வாயிலேருந்து மஞ்சூர் மெயின் ரோட்லேருந்து நுழைவு வாயில் வழியாக நேராக கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும். இப்போ நாம் அந்த வழியை தான் போயிட்டுருக்கிறோம். பாருங்கள், இப்போ மஞ்சூர் கிட்டத்தட்ட மஞ்சூர் வந்துடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மஞ்சூர் வந்துடும். நாம் அந்தந்த பெண்டுகளை தாண்டி போயிட்டுருக்கிறோம். திரும்பி பார்த்தா பெண்டுங்க, திரும்பி பார்த்தா பெண்டு. பாருங்கள், பக்கம் பக்கமாகவே இருக்குங்க எல்லாம் ஹேர்பின் பெண்டுகள்லாம். நீங்கள் இந்த சாலை வழியாக போகிறபோது எதிரில் வந்து வாகனங்கள் வந்ததுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நம்ம எதிரில் வர வாகனங்களுக்கும் வழி விட்டு தான் போகணும். திடீர்னு இந்த மாதிரி பெண்டுகளெல்லாம் போகிறபோது நாமளே தவறி எதிர் வர வாகனங்களை கவனிக்காமல் விட்டுருவோம். அப்போ நம்மளுக்கே கொஞ்சம் சில பல
தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வளைவுகள் அதிகமாக இருக்கிற கொண்டையூசி வளைவுகள் அதிகமாக இருக்கிற சாலை வழியாக செல்கிற போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பாருங்கள், திரும்பினா பக்கத்துலேயே ஹேர் பின் பெண்டு வந்துகிட்டே தான் இருக்குது. மொத்தம் 43 பெண்டுங்க. இப்போ நாம் கிட்டத்தட்ட மஞ்சூர் பக்கத்துக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்ச தூரத்துலேயே மஞ்சூர் வந்துடும். பாருங்கள், இப்போ தான் அங்கே திரும்பினோன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இங்கே உடனே திரும்ப இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நாம் மஞ்சூர் பக்கத்துக்கு வந்துட்டால் நாம் இந்த வெள்ளியங்காட்டிலேருந்து மஞ்சூர் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கணும். அந்த போகிற வழியில் இருக்கிற இயற்கை காட்சிகளெல்லாம் நீங்களும் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, பக்கமே திரும்பினா ஹேர் பின் பண்ணுறாங்க. அதனால் இந்த சாலை வழியாக போகிறபோது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த சாலை வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக போய்க்கணும். ஏன்னா வனவிலங்குகள் வந்து அதிகம் உள்ள பகுதிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாலை பூராமே வந்துட்டு யானை சாணங்கள் தாங்க அதிகமாக இருக்குது. யானைகள் வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குது. அதனால தான் இந்த ரோடு வழியில் வந்துட்டு அதிகமாக வாகனங்கள் போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து வியூ பாயிண்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாம் இதுக்கு மேலேயும் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம அங்கே போய் நின்றுக்கலாம். திரும்பினா ஹேர் பின் பெண்டுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நாம் மஞ்சூர் நோக்கி வந்துட்டோம். ஆனால் இயற்கை காட்சிகள் வந்து ரொம்பவுமே அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்துலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. நாம் போன வாகனம் அதுதான், ஸ்கூட்ரு. பேசினோவில் போயிருந்தோங்க. நம்ம ஹில்ஸ் ஓட்டுறதுக்கு அருமையாக இருந்ததுங்க பேசினோ வண்டி. பாருங்கள், நாம் இயற்கை காட்சி பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம அதான் பார்க்குறோம். பாருங்கள், நாம் இந்த ஹேர் பின் பெண்டுக்கிட்ட வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது என் கூட வந்த எங்கள் சித்தியோட பேரன். இவர் தான் வீடியோ எடுத்தார். நாம் இப்போது 22வது ஹேர் பின் பெண்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கமாகவே ஹேர் பின் பெண்டு இருக்குங்க. பாருங்கள், நாம் கிட்டத்தட்ட மஞ்சூர் வரைக்கும் வந்துட்டோம். திரும்பினா ஹேர் பின் பெண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். எதிரில் வர வாகனங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஏமாந்தோம்னா நம்ம எதிர் வர வாகனத்தில் விட்டுருவோம். பக்கமாகவே ஹேர் பின் பெண்ட் இருக்கிறதுனால வண்டி ஓட்டுற போது உங்களுக்கு தலை சுத்தல் வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ இது வந்து கொல்லிமலை மாதிரியே தாங்க பக்கமாக ஹேர் பின் பெண்டு இருக்குது. கொல்லிமலை வீடியோவும் நம்ம முதல்லே போட்டிருக்குறோம். பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா ஹேர் பின் பெண்டுங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இங்கே வந்து அன்னமலை முருகன் கோயிலுங்கிறது வந்து மஞ்சூரில் மிகவும் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நாம் வந்து காலையில் நேரத்துலேயே வந்ததுனால நாம் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத நேரத்துலேயே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கோயிலில் சாமி கும்பிட்ட வீடியோ. நாம் இப்போது கிட்டத்தட்ட மஞ்சூர் நோக்கி வந்துட்டோம். அங்கங்கே வியூ பாயிண்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் நிறுத்தி நல்லா பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நாம் வந்து எல்லா இடத்துலையும் நின்று பார்த்தோம்னா கோயிலில் கூட்டம் அதிகமாகிடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம முதலே போயிடலாம். அப்படிங்கிறதுக்காக
நாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நின்று பார்த்தா பாருங்கள், வியூ பாயிண்ட்டுகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நீங்கள்லாம் வரபோது நின்று பார்த்துட்டு வாங்க, இயற்கையை நல்லா ரசிச்சுட்டு வரலாம். ஆனால் வனவிலங்குகளுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா யானை சாணங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ரோடு பூராமே யானை சாணங்களாக தான் இருக்குது. அவ்வளோ யானைகள் இங்கே இருக்குது. பக்கமாகவே ஹேர்பின் பெண்டு. பாருங்கள், இப்போ தான் அங்கே திரும்பினா மறுபடியும் இங்கே ஒன்று வந்துடுச்சு. நாம் கிட்டத்தட்ட மஞ்சூர் கிட்டவே வந்துட்டோம். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம மஞ்சூர் கிட்ட வந்துட்டோம். ஹேர்பின் பெண்டுக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இனி இந்த மஞ்சூர் தாண்டினோன்னா ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. அது மட்டும் நாம் பார்க்கல. அதுக்கு கிட்டத்தட்ட பாக்கி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் வந்து நல்லா விரும்பி பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போடுற ஷார்ட்ஸுகளையுமே வீடியோக்களையும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு மிகவும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாம் மஞ்சூர் அண்ணாமலை முருகன் கோயில் நுழைவு வாயில்கிட்ட வந்துட்டோங்க. மஞ்சூர் டு வெள்ளியங்காடு ரோடு. இந்த ரோடு நாம் இங்கே பாருங்க, ஓனிகண்டிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.